Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கோட்டா டிஃபென்ஸ் சர்வீஸ், my dear students. இதை பத்தி டீடைல்டா தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஏற்கனவே நான் வந்து ஜோசா கவுன்சிலிங் ரைட் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க my dear students. ஏன்னா ஜோசா கவுன்சிலிங் நெருங்குது. உங்களுக்கு இருக்க எல்லா உரிமை, உங்களுக்கான கோட்டா தெரியணும் my dear students. நீங்க மட்டும் உங்களோட கோட்டா விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்க மேபி டிஎஸ் கேண்டிடேட்ஸ்ல வரலாம், டிஎஸ் கோட்டால வரலாம் my dear students. ஓவரால் ஐஐடிஸ்ல பாத்தீங்கன்னா 42 seats allot பண்றாங்க. ஈச் ஐஐடி பாத்தீங்கன்னா 2 seats my dear students. அப்ப 21 ஐஐடிஸ் இருக்கு, 42 seats உங்களுக்கு வந்து இருக்கு. ஆனா வருஷம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 15-17 ஸ்டூடெண்ட்ஸ் தான் my dear students அப்ளைவே பண்றாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், மேபி நீங்க இந்த கேட்டகரியில வரலாம். அப்படி வந்தீங்கன்னா இந்த சீட்டை விட்டு கொடுத்துறாரு. அப்படி இந்த சீட்டை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்ன சார் ஆகும்? நான் சேரலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீட் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். அவங்க அன்ரிசர்வ்டு, அவங்களுக்கு ரேங்கிங் படி அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சோல்ஜர்ஸ்க்காக, அவங்க ஃபேமிலிஸ்க்காக கவர்மெண்ட் ஐஐடிஸ் பண்ற ஒரு சின்ன ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜ்லாம் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். அதுதான் உங்க பேரண்ட்ஸ். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த டிஎஸ் கோட்டானா என்ன. ஸோ இதை பத்தி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 minutes நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது கண்டிப்பா முக்கியமா யாரெல்லாம் பார்க்கணும்னா, உங்க பேரண்ட்ஸ் மிலிட்ரியில வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு, அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க பேரண்ட்ஸ் மிலிட்ரியில ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகே, நீங்க குறிப்பா ஐஐடிஸ்ல சேர்றதுக்கு இந்த கோட்டாலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்கு, அதுக்கப்புறம் ஒலிம்பியா சாம்பியன்ஸ்க்கு ஸ்பெஷல் கோட்டா. இந்த கோட்டாஸ் எல்லாமே ஒன்லி இன் ஐஐடிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற என்ஐடிஸ், IIITs, GFTs வேற எங்கேயுமே கிடையாது. அங்கெல்லாம் வந்துட்டு ஜென்ரல், நீங்க நார்மலா வந்துட்டு கேட்டகரி வைஸ் ரேங்கிங் தான். இவங்க மட்டும்தான் சூப்பர் நியூமரரின்ட்டு 17,000 சீட்ஸ்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே ஒரு 3,000 சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஐஐடிஸ்ல சொல்ற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா இடத்துலயும் மொத்தமா 3,000 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் தான். அப்ப 17,000ல 3,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 14,000 ஜெண்டர் நியூட்ரல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுல வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வரலாம், பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வரலாம். அது வந்துட்டு ரேங்கிங்ல யார் மோதி யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு தான். ஸோ ஆனால் 3,000 ரிசர்வ்டு ஃபார் கேர்ள்ஸ் இன் ஐஐடிஸ். அதுவே என்ஐடிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பர் நியூமரரி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு என்ஐடிஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது ஸ்டேட் வைஸ் ரூல்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி. இப்போ யூனியன் டெரிட்டரி போயிட்டீங்கன்னா அங்க வேற மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அதுவே நம்மள மாதிரி ஸ்டேட்ஸ்ல அங்க வேற மாதிரி ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஐஐடிஸ் தான் நிறைய ஸ்பெஷல் கோட்டா அலாட் பண்றாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎஸ் அப்படின்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் கோட்டா. இது வந்து ஐஐடிஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நம்மளோட இந்திய சோல்ஜர்ஸ்க்காக அவங்க தர ஒரு சின்ன ப்ரிவிலேஜ். வாங்க, இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. இது வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, டிஎஸ் கேண்டிடேட்னா சார் எங்க அம்மா அப்பா வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன், எக்ஸ் ஆர்மி, ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கல சார், நான் வந்துட்டு டிஎஸ் கோட்டால வருவேனா சார்னா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு யார் வருவா அப்படின்னா, நம்ம நாட்டிற்காக ஒரு வார்ல அவர் வந்து உயிரிழந்திருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பெர்மனன்ட்லி ஃபிசிக்கலி சேலஞ்சா மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாறினவங்க, அதாச்சும் நீங்கள் நிறைய பேர் அமரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபைனலாக நிறைய சோல்ஜர்ஸ் போராடுவாங்க, நிறைய பேருக்கு கையில் காலில் நிறைய குண்டு அடிபட்டிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ அமரன் சார், அதாவது ரியல் டைம் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்தன். அவர் கூட இன்னொருத்தர், அவர் பேர் சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, அவங்க 2 பேருமே நம்ம நாட்டிற்காக உயிர் தியாகம் பண்ணிருப்பாங்க. மேபி அவங்க அப்போ அந்த உயிர் தியாகம் பண்ணலன்னா அவங்கள யாராச்சும் இங்கே வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபல்காம்ல எப்பேற்பட்ட ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும். டூரிஸ்டா போனவங்களை போயிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறதுங்கிறது அது எந்த லெவல்லன்னு எனக்கு சுத்தமா புரியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே அவங்க அம்மாவை சுடுறது, அப்பாவை சுடுறது, அதெல்லாம் வந்துட்டு எந்த கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது அந்த லெவல்ல அப்படி அவங்க டெரரிஸ்ட்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க. இப்போ நான் இங்க நிம்மதியாக வீடியோ ஷூட் பண்றதுக்கும் நீங்க நிம்மதியாக வீடியோ பார்க்கறதுக்கும் நம்ம சோல்ஜர்ஸ் தான் காரணம். ஸோ அவங்க செய்யற உயிர் தியாகம் தான், அவங்க சிந்துற ரத்தத்தினால தான் இன்னைக்கு நம்ம இங்கே நிம்மதியா அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு பண்ற ஒரு சின்ன ப்ரிவிலேஜ் தான் இந்த டிஎஸ் கோட்டா. ஸோ நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா மட்டும் இருக்கக்கூடாது, நீங்க வந்துட்டு அதான் இங்க கொடுத்துருக்காங்க, வார்
கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கணும், இல்லைன்னா பீஸ் டைம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ தாஜ் ஹோட்டலில் ஒரு தடவை வந்துட்டு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தப்ப அதெல்லாம் பீஸ் டைம் ஆப்ரேஷன்ஸில் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க டைரெக்டாக ஆர்மி உள்ளார வந்து டைரெக்டாக அந்த டெரரிஸ்ட் எல்லாருமே ஷூட் பண்ணி அங்கே இருக்க பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அங்கே வந்து பீஸை நிலைநாட்டினாங்க. ஸோ அதெல்லாமே பீஸ் டைம் ஆப்ரேஷன்ஸ்னு நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தோஸ் killed or permanently disabled in action. ஸோ இந்த மாதிரி அவங்க விஷயத்தில் பாடுபட்டு அவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்லி டிசேபிள்டாக இருந்தாங்கனாலும் இல்லைனா வந்துட்டு இறந்துருந்தாங்கனாலும் ஸோ அவங்களோட சில்ட்ரனுக்கு தர ஒரு ப்ரிவிலேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னதான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரிசர்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 seats பெர் ஐஐடி. ஒரு ஐஐடிலையும் 2 சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 seats. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது JEE Advanced 2024 ரிப்போர்ட். நான் ஏற்கனவே வந்துட்டு JEE Advanced 2024 டீகோடிங் அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போயே நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதான ஒரு லென்த்தான வீடியோ. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ அதுலேயே வந்துட்டு நான் டிஎஸ் கேண்டிடேட்னா யார் அப்படின்ட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து காமன் ரேங்கிங் லிஸ்ட் அதுலேருந்து தான் எடுப்பாங்க. JEE Advanced 2024 கிளியர் பண்ணிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE Advanced 2024 கிளியர் பண்ணாமல் இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. JEE Advanced 2024 கிளியர் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரேங்கிங்கில் அதாச்சும் இப்போ 4 பேர் இருக்கீங்க, ஒரே EITs அப்ளை பண்ணுறீங்கன்னா யார் டாப் ரேங்கிங்கில் காமன் ரேங்கிங் லிஸ்ட் தான் எடுப்பாங்க. கேட்டகரி வைஸ் ரேங்கிங் லிஸ்ட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காமன் ரேங்கிங் லிஸ்ட்டில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள தான் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு சொல்லிருக்காங்க. இங்கே அதே தான் ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 சூப்பர் நியூமரரி சீட்ஸ் வேர் அவைலபிள் ஃபார் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் இன் ஈச் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎஸ் கேண்டிடேட்ஸ். ஒரு இன்ஸ்டியூட்லையும் வந்துட்டு 2 சீட் அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. காமன் ரேங்கிங் லிஸ்ட்டில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு கேட்டகரி ரேங்கிங் லிஸ்ட் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து சீட் அலாட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உங்களுக்கு நான் இந்த ரிப்போர்ட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரிப்போர்ட் வேணுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போனீங்கனாலும் இருக்கும். அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் டோட்டல் சீட் கெப்பாசிட்டி இன் ஐஐடிஸ் இன் 2024 பார்த்தீங்கன்னா 17,760 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்க்ளூடிங் 3,566 ஃபீமேல் நியூமரரி சீட்ஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ இதில் 3,566 வந்துட்டு ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. இந்த 5th ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் 17,695 சீட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறப்ப 17,695 சீட்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்களாம், அலாட்டட் டு த கேண்டிடேட்ஸ். ஃபுல்லாக அதாச்சும் இங்கே 17,760 வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 10 சூப்பர் நியூமரரி சீட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் சொன்னேன் 42 சீட்ஸ் இருக்குன்ட்டு, அந்த 42ல் 10 வந்துட்டு சூப்பர் நியூமரரி சீட்ஸாக இங்கே டிஎஸ் கேண்டிடேட்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 17 சீட்ஸ் ஃபார் பிரேக்கிங் டைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பிரேக்கிங் டைஸ்னா ஒரே மார்க்கில் வருவாங்க, ஒரே பர்சன்டைல், ஒரே ரேங்கிங், அந்த மாதிரி வர கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க வந்து பிரேக்கிங் டைஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வர ஒரு 17 சீட்ஸும் நாங்கள் அலாட் பண்ணிருக்கோம், பிரேக்கிங் டைஸும் அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 2 ஃபாரின் நேஷனல்ஸ் வேர் அலாட்டட் சீட்ஸ் இன் ஐஐடிஸ். 2 ஃபாரின் நேஷனல்ஸையும் வந்துட்டு அவங்க வந்து அலாட் பண்ணிருக்காங்களாம். 88 கேண்டிடேட் ரிஜிஸ்டர்டஸ், அதாச்சும் இவங்கெல்லாம் வந்துட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அவங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த OCI PIO அவங்கலாம், அவங்க வந்துட்டு 88 கேண்டிடேட்ஸ் 2 ஃபாரின் நேஷனல்ஸே சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90 அதுக்கப்புறம் ஒரு 100 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் டிஎஸ் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரின் நேஷனல்ஸ், இவங்க எல்லாரையும் சேர்த்து போன வருஷம் வந்து ஒரு 117 சீட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரல் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 120 சீட்ஸ் மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஐஐடிஸில் ஏற்கனவே 17,760 இருக்குன்னா இதுலேருந்து ஒரு 100 சீட்ஸ் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 17,660, அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் அலாட் பண்ண போக 17,650 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 17,650 சீட்ஸுக்கு தான் உங்களுக்குள்ளார காம்படிஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிஎஸ் கோட்டாவோட அட்மிஷன் ப்ராசஸ் பார்ப்போம். இப்போ நான் டிஎஸ் கோட்டாவில் வந்துட்டேன் சார், எனக்கு அது ஓகே, எனக்கு வந்து கிளியர் கட் ஆயிடுச்சு, நான் டிஎஸ் கோட்டாவில் வரேன். இப்போ நான் எப்படி சார் வந்துட்டு அப்ளை பண்ணுறப்ப நான் டிஎஸ் கோட்டா நான் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். குவாலிஃபை ஜேஇ அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபை பண்ணிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் டிஎஸ் கோட்டா டியூரிங் ஜோசா ஜாயின்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, நான் ஜோசா கவுன்சிலிங் சொன்னேன், அப்போ நீங்கள் வந்துட்டு டிஎஸ் கோட்டான்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன் வரும், அதில் வந்து நீங்கள் டிஎஸ் கோட்டான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நான் அதையும் காமிக்கிறேன். நீங்கள் ஜோசா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், லிங்க்கில் போயிட்டு இங்கே சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டுன்னு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபார்ம் டிஎஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபார்ம் டிஎஸ், அதாச்சும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு சில்ட்ரன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல் கில்ட் டிசேபிள்டு மிஸ்ஸிங் இன் வார்ஸ் சிஐ ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு இதில் வந்து இவங்க சைனும் கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த அத்தரைஸ்டு ஆஃபீஸர் வித் டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல் அவங்க மட்டும்தான் சைன் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் இப்போ ஜோசா கவுன்சிலிங் அப்போ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலன்னா கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ், இந்த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸோ ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இது மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு தெரியாதுல நீங்கள் ஒரே ஃபேமிலியா இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒரே பேர் இருக்கிறனால நீங்கள் வேற ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சீட் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு யாருக்காச்சும் தோணலாம். அதனால வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அவங்க 2 பேருக்கான ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அதனால் அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே நேரில் நீங்கள் போகிறப்ப ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் நடக்கும், அப்பயும் அவங்க வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அப்புறம் அட்மிஷன் அண்டர் டிஎஸ் கோட்டா வந்து பியூர்லி மெரிட் பேஸ்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸில் நல்ல ரேங்கிங் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் மோர் தென் 2 candidates qualify in given ஐஐடி ஒன்லி த டாப் 2, அதாச்சும் ரேங்கிங் வச்சு தான் நான் முன்னாடியே சொன்னேன் சிஆர்எல் ரேங்கிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காமன் ரேங்கிங் லிஸ்ட், உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரேங்கிங் லிஸ்ட் இந்த கோட்டால வராது. ஓகே, அதுக்கப்புறம் இஃப் நோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளைஸ் ஆர் குவாலிஃபைஸ் த சீட்ஸ் கோ அன்ஃபில்டு, அது வந்துட்டு அன்ஃபில்டாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கான உரிமை, உங்களோட உரிமையை விட்டு கொடுத்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஜோசா கவுன்சிலிங் முன்னாடியே கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ப்ராப்ளம் சால்விங்காக அப்லோட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோசா கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு அவ்வளோ புரிதல் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கால் பண்ணியே கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் வியூஸ் நல்லா வந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒரு எஜுகேஷனல் சேனலில் வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் எனக்கே வந்துட்டு ஓகே, நான் நடுவில் விட்டுடலான்னு நினச்சிட்டேன். சரி வியூஸ் போகிறதில்ல, இதுக்கு மேலே எதுக்கு நம்ம ரொம்ப அப்லோட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் டவுன் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷன் என்னாலும் விடக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஹிந்திக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கார்ப்பரேட் சேனல்ஸ் இருக்காங்க, அவங்க போட்டி போட்டு அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ வரைக்கும் அந்த காம்படிட்டர்ஸ் யாருமே அவ்வளோவா வரல. இருக்கிறவங்களும் அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க அதாச்சும் ஹெல்ப் பண்ணுற நோக்கம் அவங்களுக்கு வந்து இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட மோட்டிவ் வந்துட்டு உங்களை அந்த கோர்ஸ் வாங்க வைக்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படுற கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க கண்டென்ட் புஷ் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அப்படியாச்சும் நிறைய கண்டென்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, எனக்கு தெரியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.